என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, யார் யாரிடத்துலமோ என்னெல்லாமோ கேட்கிறோமே, பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் பூரண சற்குணர் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு நல்ல குணமுள்ள தகப்பன். யாக்கோபு 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சம்பூரணமாய் கொடுக்கிறாராம். நீ எப்படி இதை கேட்கலாம் என்று சொல்லி அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டாராம். அப்படிப்பட்ட கர்த்தரிடத்துல கேளுங்கள். உங்களுக்கு என்னது தேவை? ஒரு அப்பா கிட்ட பிள்ளை கேட்பது போல கேளுங்கள். அவர் நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். இன்னொரு வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எது தருவது தெரியுமா? அதிக நிச்சயம், நன்மையானவைகள். அப்படி என்றால் நான் கேட்கிற காரியம் நன்மையா இல்லையா என்பது பிதா அறிந்திருக்கிறார். எனக்கு நன்மையாய் பல காரியங்கள் தோன்றும். அது நன்மையா இல்லையா என்பதை நான் அல்ல, பிதா அறிந்திருக்கிறார். ஒரு பிள்ளைக்கு எது செட் ஆகாதுன்னு பெற்றோருக்கு அல்லவா நல்லா தெரியும். அவர் நல்ல தகப்பன் அல்லவா, அவர் அறிந்திருக்கிறார். எனவே கேட்டு கிடைக்காததும் அவர் நமக்கு அப்பா இல்லை, நாம் அவருக்கு பிள்ளை இல்லை அப்படி ஆகிவிடாது. கேட்டு கிடைக்கலையே, அது நன்மை இல்லைன்னு சொல்லி விட்டுருங்க. அவர் நன்மைகளை தருவது அதிக நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தந்த தெய்வீக உறவுக்காக ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படியே உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.